ஸ்மோக்கிங் உங்களோட பாடிக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் ஸ்மோக் பண்றதை நிறுத்த மாட்டீங்க. இது ஏன் நடக்குதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரீசன் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். அதாவது நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட செயல்பாடுகளும் எதிரா இருக்கும்போது நம்ம பிரெயின்ல கிரியேட் ஆகக்கூடிய ஒரு மென்டல் டிஸ்கம்ஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் அதை கண்ட்ரோலே இல்லாம சாப்பிடுறது தான் நம்மளோட ஆக்ஷன்ஸா இருக்குன்னா கில்ட் ஆகிறது தான் அந்த மென்டல் டிஸ்கம்ஃபர்ட். அப்போ பிரெயின் இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒன்னு நம்மளோட பிஹேவியரை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளோட எண்ணங்களை மாத்த ஆரம்பிக்கும். சோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை கவனிங்க. அதாவது நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னோட பழக்க வழக்கங்கள் அதுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது, உங்களோட பழக்க வழக்கங்களை உடனே ஜஸ்டிஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள், நான் இப்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், சோ அதனால ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லக்கூடாது. தேர்ட், ஒரு சின்ன சின்ன முயற்சிகள்ல ஆரம்பிங்க. அதாவது ஜங்க் ஃபுட்ஸை நான் அறவே நிறுத்திட போறேன் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதுன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரோட ஹெல்ப்பை எடுத்துக்கணும்.